ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். இந்த சாப்டரில் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து உண்டு. அந்த மெத்தட்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து வோஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம வந்து டெரிவேஷன் நம்ம பண்ணுறப்போ தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், ஆப்டிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து நம்ம டெரிவேட் பண்ண முடியும் கம்பேர் டு அதர் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம லோவஸ்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம யூடியூப்ல ஒரு கிளாஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வோஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ், டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிலேட்டட் வீடியோஸ்ல நான் அட்டாச் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. ஸோ அந்த சம்ல வந்து பார்த்தீங்கன்னா வோஜல் அப்ராக்சிமேஷனை பற்றி நம்ம வந்து பேசியிருப்போம். வோஜல் அப்ராக்சிமேஷன் மெத்தட் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மேட்ரிக்ஸ் போடுவீங்க. மேட்ரிக்ஸ் போட்டதுக்கப்புறம் ரோ அண்ட் காலம் வைஸ் நீங்க ஒவ்வொரு இதுக்கும் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். பெனால்ட்டி மீன்ஸ் இருக்கிறதுலே 2 சின்ன நம்பரை சூஸ் பண்ணி அந்த 2 சின்ன ரோ வைஸ் 2 சின்ன நம்பரை சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெனால்ட்டியாக நீங்கள் போடுவீங்க. அதே மாதிரி காலம் வைஸும் நீங்கள் பெனால்ட்டி போடுவீங்க. ஸோ இந்த பெனால்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட் பெனால்ட்டியோ அதை சூஸ் பண்ணி அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எது சின்ன நம்பரோ அதில் அலோகேஷன் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேனா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதே மாதிரி 2-3 ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக இதே தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சது. ரெண்டாவது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரோ வைஸ் காலம் வைஸ் சின்ன நம்பர் நம்ம சூஸ் பண்ணுவோம். 2 சின்ன நம்பர் சூஸ் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் தான் பெனால்ட்டி. அந்த பெனால்ட்டியில் ஹையஸ்ட் நம்பர் நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த ஹையஸ்ட் பெனால்ட்டி அந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணி அலோகேஷன் நம்ம பண்ணுவோம். மறுபடியும் ரிப்பீட். மூணாவது ப்ராசஸில் அதே மாதிரி 2 சின்ன நம்பரை சூஸ் பண்ணுவோம். அந்த 2 சின்ன நம்பரோட டிஃப்ரென்ஸ் தான் பெனால்ட்டி. பெனால்ட்டியில் ஹையஸ்ட் பெனால்ட்டியை சூஸ் பண்ணி அந்த ஏரியாவில் லோவஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணி அந்த லோவஸ்ட் நம்பரில் நம்ம அலோகேஷன் பண்ணுவோம். மறுபடியும் ரிப்பீட். ஃபோர்த் ப்ராசஸ், ஃபிஃப்த் ப்ராசஸில் இது சேம் டிட்டோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா போடா ரிப்பீட், திரும்ப வருவான் முடியல. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம அலோகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதில் அந்த அலோகேஷனை வச்சு நம்ம வந்து யூனிட்ஸ் அண்ட் காஸ்ட் பெர் யூனிட்டை மல்டிப்ளை பண்ணுறப்போ மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டோட கான்செப்ட் என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4-5 அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு அல்டர்னேட்டிவ் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ ரிமைனிங் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேனா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடைக்கு போறீங்க, ஃபோன் வாங்க போறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓப்போ இருக்கும், விவோ இருக்கும், ரெட்மி ஃபோன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்சது ரெட்மியாக இருந்துச்சுன்னா ரெட்மியை நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ ரிமைனிங் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபர்கன் ஆகுது. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இந்த இடத்துல நிறைய அல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்குறோம். ஒரு அல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணுறப்போ மற்ற அல்டர்னேட்டிவ் எல்லாமே ஒரு அல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணி நீங்கள் அலோகேட் பண்ணீங்கன்னா மற்ற அல்டர்னேட்டிவ் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவீங்க. அந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ண ஏரியாவில் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சோடனே தயவு செய்து அந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணுறப்ப டவுட்ஸ் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு பிங்க் பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த டவுட்டை நான் ஃபோனில் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. பிகாஸ் இது வந்து ப்ராக்டிக்கலான வேலை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ டவுட் வந்து எனக்கு பிங்க் பண்ணுங்க. உங்களுக்கு லைவ் செஷனில் கனெக்ட் பண்ணி கூகுள் மீட்டை நான் சொல்லித்தரேன். பை.